பசங்க சமையல் ஒரு தனி டேஸ்ட் தான். இடக்க முடக்கா சமைச்சு அது நல்லா இருக்கோ இல்லையோ, ஆனா டீம் பசங்களாரும் ஒன்னா சமைக்கும் போது சந்தோஷம் அதிகமா இருக்கும். அதனாலேயே சமைச்சது டேஸ்டா இருக்கும். சமையல் பண்ணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது, சமைச்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு டீம் பசங்களாரும் முடிவு பண்ணிட்டாலும் அப்பவே தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு என்னென்ன அக்கப்போர் பண்ண போறாங்க. ஸ்டார்டிங்லேயே வெங்காயம் வத்தல கொத்து கொத்தா முழுசா போட்டிருக்காங்க. எதுக்குள்ள எப்படி போட்டிருக்கீங்கன்னு கேட்டா முழுமையான சத்து அப்பதான் நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டாங்க. கறியை எடுத்து பானையில தட்டுனோன்னு டீம் பசங்க பானையை சுத்து போட்டுருவாங்க. டேஸ்ட் பார்க்க சொல்லிட்டு ஒரு 1/2 கிலோ கறியை தின்னுபிடுவாங்க. 1 கிலோ கறிக்கு 10 மாஸ்டர் நின்ன மாதிரி அடுப்பையே சுத்தி நிப்பான்ல. இடக்க முடக்க ஏதாவது உள்ள தூக்கி போட்டுருவாங்க. இவனை வச்சுக்கிட்டு சிக்கன் கிரேவியை பத்திரமா கொண்டு வரதே பெரும்பாடா இருக்கும். ஒரு சிக்கன் கிரேவி வைக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுமா? நாங்க சமைச்சா மட்டும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுது. ஏன் தான் தெரியல. அப்படி இப்படிமா கஷ்டப்பட்டு சமைச்சு ஒரு பெரிய வாழையில எடுத்துட்டு வந்து பொரோட்டாவை சுத்தி வச்சு சிக்கன் கிரேவியை மத்தியில தட்டி டீம் பசங்களா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சோம். டேஸ்ட் அப்படிதான் இருந்துச்சு. வீட்டுல சமைச்சா கூட இவ்வளவு டேஸ்ட் வராது. டேய் உண்மையா சொல்லுங்கடா, நல்லாவாடா இருக்கும் கேட்டீங்கன்னா ஆமாங்க உண்மையா தாங்க. டீம் பசங்களா சமைச்சாலே டேஸ்டா தான் இருக்கும். நீங்களே பாருங்க, கொஞ்ச நேரத்துல எல்லாமே காலியாயிட்டு அவ்வளவு டேஸ்ட் அடிபொலியா இருந்துச்சு.